So mathematics we are using in our daily life. Where we are doing daily life. Anybody else? Our mathematics it's not a different thing. That's our life full So every other number use So okay. 5 RP okay. 6 banana okay. 7 orange okay. 350 rupees okay. So you want 5 apple, 6 banana, 7 orange. So that will be 350 rupees okay. Then any other else? You got some okay. 8 apples okay. 5 banana okay. 10 orange okay. 400 rupees okay. Then any others? Okay. 7 apples okay. 8 banana okay. 7 orange okay. 250 okay. So பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஷாப்ல 7 ஆப்பிள் and 6 banana 7 orange 350 rupees கொடுத்துருக்கீங்க. இன்னொரு எப்படி பாத்தீங்கன்னா 8 ஆப்பிள் 5 banana 10 orange 400 rupees கொடுத்துருக்காங்க. Then 7 ஆப்பிள் 8 banana and 7 orange பாத்தீங்கன்னா 250 rupees கொடுத்துருக்கு. So இப்போ the different kind of items அதாவது same items but different kind of things அதாவது quantity நீங்க வாங்கிருக்கீங்க. So இத நாம எப்படி நம்ம பெஸ்ட் ஷாப் நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும்னா அதுக்கு நமக்கு கிராமர் ரூல் இருக்கு, காஸ் எலிமினேஷன் தியரம் இருக்கு. So basically காஸ் எலிமினேஷன் தியரம் வந்து பாத்தீங்கன்னா 6 5 6 7 8 5 10 7 8 7. So இந்த குவாண்டிட்டில நம்ம என்ன பண்ணிருக்கீங்க 350 rupees 400 250. So இப்போ நீங்க இந்த we are using the matrices. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல is the best one of the method is matrices. Because in the determinant போகும்போது we can use that 5 6 7 5 இதெல்லாம் பாத்தீங்கன்னா we have to reduce the r1 test r3 minus r1 then r2 test r2 minus r1 இந்த மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா reduce பண்ணீங்கன்னா finally you get the amount of x equal to see first one நீங்க first x equal to then நீங்க a b சரி for example a apple banana and orange நீங்க basically you take x y z next நீங்க 5x plus 6 banana plus 7 z is equal to 350. Next 8x plus 5y then 5y plus 10 z is equal to 400. Next 7
இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேல்யூ நீங்க again you put x value y value z value நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பனானா ஒரு ஆரஞ்சு உங்களுக்கு ஸோ ஒரு ஆப்பிளோட விலை தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க you can get buy the apples 8 ஆப்பிள் வாங்கிட்டீங்க இத்தனை ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஈஸிலி ஐடென்டிஃபை 8 ஆப்பிளுக்கு ஒரு ஆப்பிளுக்கு உங்களோட விலை இந்த ஷாப்ல ஒரு ஆப்பிளுக்கு இவங்க 10 rupees அப்புறம் ஒரு பனானாக்கு இந்த ஷாப்ல 8 rupees ஒரு ஆரஞ்சு இந்த ஷாப்ல 5 rupees அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நமக்கு ரேட் தெரிஞ்சு ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சு நாம இப்போ இவங்க 10 ஆப்பிள்ஸ் அப்படி இந்த பார் ஷாப் பெஸ்ட் ஷாப் ஈஸிலி கேன் ஃபில் ஸோ நிறைய மெத்தட் இருக்கு இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் x value is something is x value is something in the 8 y value is 5 then z value is 10 அப்படி வந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொன்றுக்குமே அப்படியே the value and get the answer ஸோ இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு ஷாப்லையுமே ஒவ்வொரு பொருளோட each and everything you have to know the value so it will be a finally you get the value of x y z இது மூலமா ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு பனானாவோட விலை ஸோ ஈஸிலி யூ கேன் ஜட்ஜ் விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஷாப் ஓகேவா ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது மட்டும் இல்லை மேட்ரிக்ஸ் யூசிங் சோ மெனி பிளேசஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் தென் ஈவன் மேட்ரிக்ஸ் ஆனால் accurate answer statistics கிடைக்கலாம் பட் easily we can find that which one is the best example which one is the best shop in the